பாஸ்போர்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வருவார் வீட்டுக்காரர், எல்லாத்தையும் உணவுலாம் அங்கே வெளியிலலாம் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மனைவியோட ஆசையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அவருக்கு வந்து அந்த ஃபீலே வரும், நம்மளுக்கு வந்து மனைவி திருப்திப்படுத்தலை, ஷார்ட் டைம் சீக்கிரமாக வந்து வெளியாகுது. அப்போனா இது வந்து அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் நாங்கள் சொல்கிறோம். பாஸ்போர்ட் உணவுனால தான் நிறைய பேருக்கு ஆண்மை குறைவு வருது. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான அது உணவே இல்லை. ஆயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஞ்சுருப்பாங்க, ஆயிலை பார்த்தீங்கன்னா மீந்திருக்கும், அந்த ஆயிலத்தை கீழே ஊற்றுவாங்களா? இல்லை, மாட்டாங்க, ஊற்ற மாட்டாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில காய்கறிகள்லாம் இப்போலாம் விலைவாசி அதிகம். பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் நிறைய வந்து ரேட் அதிகன்றதால அதை அப்படியே சில பிரிட்ஜில் பேக் பண்ணி வச்சு அதை வந்து உணவு பதப்படுத்த சொல்கிறாங்களா, அது மாதிரி நம்ம நைட்டு மீந்த உணவு கூட மறுநாள் வச்சுருந்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இதுனா உணவு வந்து அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உணவு வந்து நம்மளுக்கு போகும்போது உடல் உறுப்புகள் எல்லாமே செயலை இழந்துருது. அதாவது ஒரு ஆரோக்கியமான உடம்பாக இருக்கிறது இல்லை. மெயின் வந்து ஒரு ஆம்பளைக்கு தேவையானது எது இல்லையோ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணால் குழந்தை நிச்சயம் வேணும். கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக அந்த உயிரணுக்கள் வந்து ஒரு கரெக்டான பர்சன்டேஜில் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடியது நிலைப்பாடு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் வாழ்நாளில். அதெல்லாம் இல்லைன்னா ஒரு லைஃபே கிடையாது. ஆண்மகனாக இருக்கவே முடியாது. ஒன்றுமே இல்லாமல் லைஃபே வீணாக போன மாதிரி தான். அப்படி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ கிடையவே கிடையாது. அதாவது பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து யூஸ் பண்ணவே வேணாம். யூஸ் பண்ணால் டோட்டல் லாஸு, ஷார்ட் அவுட்டு. அதாவது சந்தோஷமே இல்லை அவருக்கு, அந்த எரெக்ஷனே வராது. கட்டி பிடிச்சோ இல்லை ஏதாவது பண்ணியோ எதோ பண்ணி பார்த்தாலும் அந்த எழுச்சின்றதே வராது உறுப்பினுடைய தன்மைக்கு. அதுக்கு காரணம் இந்த உணவு தான்ன்றது தான் இந்த டைட்டில். அதால் பெரும்பாலும் பாஸ்போர்ட்டுன்றதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாஸ்போர்ட்னால் வர கேடல் உடம்பும் கேஸ் ட்ரபிளிருந்து, சர்க்கரையிலிருந்து, கொழுப்பு கொலஸ்ட்ராலிருந்து, ஆண்மை குறைவிலிருந்து, நரம்பு தளர்ச்சியிலிருந்து எல்லாமே வர செய்யும். அதால் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, அதாவது இயற்கை உணவு, ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட உணவுகள் அதெல்லாம் நிறைய இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் வந்து ஷாப்பிங்கில் இருக்குது. அதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், முழு ஆண்மைத்தன்மையோடு இருக்கலான்றது இந்த ப்ரோக்ராமினுடைய டைட்டில். ஓகே டாக்டர், ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க. நம்ம ஒரு லெட்டர் பார்த்துருவோமா? படிக்கலாம் மேடம், படிங்க. டாக்டர் அவர்களுக்கும் பளிங்கு மாளிகை ஷக்கீலா அவர்களுக்கும் இரவு இன்ப வணக்கம். பளிங்கு மாளிகை பாடல், பழைய பாடல் மாதிரி இருக்கு. ஆமாம். அந்தரங்கம் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு சுய இன்பம் செய்துவிட்டு தான் தூங்க போகிறேன். அதாவது நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணி தான் தூங்குறாராம். தப்பான ஒரு நியூஸ். அது வந்து சொல்லுவோம், அவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். வந்துட்டார், நம்ம அதுதான் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணுவோம். வந்துட்டார், நம்மகிட்ட வந்துட்டார், பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. டாக்டர் அவர்கள் அனைவரிடமும் சுய இன்பம் செய்யாதீர்கள் என்று கூறினாலும் என் மனம் அதையே ரசிக்கிறது. கனவிலும் கற்பனையிலும் வேகமாக விரைப்படையும் என் ஆண் உறுப்பு ஒரு பொண்ணை நிர்வாணமாக கண்டால் சுருங்கி விடுகிறது. ஐயோ, பண்ணா என்ன ஆகும்? கை பழக்கம் பண்ணா சுருங்காம என்ன பண்ணும்? ஐயோ, இது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் விரைப்படைவதில்லை. ஆனால் தனிமையில் ஒரு பெண்ணை நினைத்தால் உடனே ஆண் உறுப்பு விரைத்து விடுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு இருப்பதால் திருமணமே வேண்டாம் என்று முடிவு செய்து சுய இன்பத்தையே என் தோழியாக்கி கொண்டேன். சப்பாஷ். அதாவது படிங்க. ஓகே. எல்லாருடைய பிரச்சனையும் டாக்டர் தீர்த்து வைப்பதால் சரி நாமும் கேட்டு பார்ப்போம் என்று இக்கடிதத்தை எழுதியிருக்கேன். என்னுடைய நிலைமையை சரி செய்ய முடியுமா டாக்டர்? ஒரு பெண்ணுடன் உடல் உறவு கொள்கிற அளவுக்கு என்னால் தயாராக முடியுமா? ஆலோசனை கூறவும். இப்படிக்கு தீனதயாளன், வடலூர். தீனதயாளனுக்கு இன்னும் வந்து கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். அதான் கல்யாணமே வேண்டாம்னு முடிவு எடுத்தா. கல்யாணம் பண்ண மாட்டார் அவர், ஏன்னா பண்ண முடியாது. மனபயம், கையை தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. மனபயம் நிறையா இருக்கு அவருக்கு. ஏன்னா முடியுமான்னு கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டு அவர் முடிச்சுன்னு தான் இருக்காரு வேலையை. ஓகே.
அதில் வந்து சுகம் இருக்கும்போது இது வந்து வேணான்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாக்கிறார், அவரே தான் உருவாக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, நர்வ்ஸ் வீக்னஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்டர்பேஷன் விட்டுட்டாலே நம்ம நினச்சதை சாதிக்கலாம். ஒரு செக்ஸ் அனுபவிக்கிறதாலும் சரி, ஒரு உறுப்பினுடைய ஆண்மை தன்மையாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லை எனக்கு எழுச்சி இல்லை, விரைப்புத்தன்மை இல்லை, வீரியம் இல்லை, விந்து உடனே அவுட் ஆகுதுனாலும் சரி, இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் நம்ம சொல்கிற இந்த ஆலோசனையை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா சரிங்க பேசிடலாம். ஹலோ ஹலோ மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ஊட்டியில இருந்து அருண் பேசுறேன் மேடம். ஆஹா, ஊட்டியில இருந்து எப்படி இருக்கு? ஜில்லுன்னு இருக்கீங்களா அருண்? ஆமா மேடம், இங்க ஊட்டியே ஹாட் ஆயிடுச்சு மேடம், சரியான வெயில். ஊட்டியே ஹாட் ஆயிடுச்சுங்களா? ஆமா மேடம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் அங்கே டெய்லி பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பா பாக்குறேன் மேடம். அதனால தான் ஹாட் ஆயிட்டீங்க. ரொம்ப பாக்குறேன் மேடம், அதனால தான் ஹாட் ஆயிடுச்சு. ஆமா, சொல்லுங்க அருண், எப்படி இருக்கீங்க? என்ன வயசாகுது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. உங்க எப்போ பேசுறது ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு தான் லைன் கிடைச்சது மேடம். ஓகே, சரி, என்ன வயசாகுது அருண் உங்களுக்கு? 32 மேடம். 32. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு மேடம். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப்லாம்? மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு மேடம். ஓகே, 2 குழந்தைங்க. அப்புறம் என்ன போயிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு ஒரு இழுவை? ஒரு இல்லை மேடம், அது ஒரு 16-17 வயசுல ஸ்டார்ட் பண்ணது. என்னது எதை வண்டியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்றீங்க? ஆமா மேடம், அது ஒரு வண்டி தானே மேடம், ஒரு வண்டி தானே பார்த்து. ஆமா, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி கையை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா மேடம், ஏன் இப்போ என்ன ஆட்டோ இப்போ நின்றுடுச்சா? இல்ல மேடம், இப்போ வீட்டுல ஊருக்கு போயிட்டாங்களா மறுபடியும் அந்த மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க? ஆமா மேடம். ஓகே, சரி, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வந்து அந்த முந்தி மாதிரி அந்த உச்சகட்டம் வர்றது இல்ல மேடம், வர்றது இல்ல. ஏன்? எல்லாம் வருது, அந்த ஃபீலிங் வர்றது இல்ல. ஃபீலிங் வர்றது இல்லையா? ஃபீலிங் வர்றது இல்ல. அப்புறம் வந்து இன்னும் அந்த பழக்கத்தை கைவிட முடியல, ரெண்டுமே இதா இருக்கு. ஓஹோ, குழந்தை இருக்குங்களா உங்களுக்கு? 2 குழந்தைங்க இருக்காங்க மேடம். ஓகே, இனிமே என்னத்துக்கு ஃபீலிங்? விட்டுறலாமே இதெல்லாம். 32 வயசு தான் மேடம் ஆகுது. இல்லை, அதுக்கு இல்லை, இந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் அந்த கை பழக்கம்லாம் வேண்டாம், விட்டுறலாமே. என்னங்க, கைக்கு நிறைய எவ்வளோ வேலைங்க இருக்குது, அதை ஏதாவது கொடுக்கலாமே. நானும் அதான் நினச்சிருக்கேன் மேடம், வீட்டில் ஆள் இல்லடா, ஊருக்கு போயிட்டாக்கடா ரைட்டாடா இதாகிடுது, ஆட்டோமேட்டிக்காக. கண்டிப்பாக எனக்கு புரியுது. இல்லை, ஊருக்கு போனால் வரப்போகிறாங்க, வரமாட்டாங்கன்னு துரத்தி விட்டா வண்டியில் பேசுகிறீங்க. இல்லை 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 மேடம். சரி, ஓகே, டாக்டர் இருக்காங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார் எனக்கு இந்த பழக்கத்தை கைவிட முடியல ஒண்ணு சார். அப்புறம் கை பழக்கமும் பண்றீங்க, மனைவியோட சந்தோஷமாவும் இருக்கீங்களா? ஆமா சார், ஆமா சார். இது ஒரு வாட்டி அது ஒரு வாட்டி பண்றீங்களா? இல்ல இல்ல சார், அவங்க பண்றது சார். ஓ, அவங்க இருக்கும்போது அவங்க கூட இருக்கீங்க, ஆமா இல்லாத போது மாஸ்டர்பேஷன் பண்றீங்க. ஆமா சார். அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? பண்றேன் சார், ஒரு வீக்லி ஒன்ஸ் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ. அப்படி சொல்லல சார். நான் இப்போ மேடம் வந்து எவ்வளோ நாள் உங்க கூட கேப் இல்லாமல் இருக்காங்க? இப்போ அவங்க வெக்கேஷனுக்காண்டி ஊருக்கு போயிருக்காங்க. இல்லை, நான் அதை சொல்லலை. ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கீங்க? 2 days ஒன்ஸ் சார். ஒரு மாசத்துக்கு 2 நாள் தானா? இல்ல இல்ல சார், 2 நாளைக்கு ஒருக்கா. 2 நாளைக்கு ஒரு தடவை இருக்கீங்க? ஆமா சார். 2 நாளைக்கு ஒரு தானே ஊருக்கு போறாங்க, அதை உங்களால கை பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இல்ல இல்ல சார், அவங்க 3 months ஒருக்கா ஊருக்கு போயிருவாங்க சார். அப்படி சொல்லுங்க. அதாவது அவங்க வந்து லாங் லீவ் இருக்கும்போது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா, அவங்க லாங் லீவ்ல இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல சார். சரி, அப்போ மாஸ்டர்பேஷன் பண்ணிடுறீங்க. ஆமா சார், ஆமா சார். அதனால பாதிப்பு வருமானு கேக்குறீங்க இல்லையா? ஆமா சார், அதுவும் ஒண்ணு சார். இப்போ வந்து அந்த ஸ்பெர்ம் வெளியே வரும்போது பழைய ஒரு உச்சக்கட்ட ஃபீலிங் வர்றது இல்ல சார். புரியல. அந்த ஸ்பெர்ம் வெளியே போகும்போது
ஸ்போம் வெளியே வரும்போது அந்த ஃபீலிங் வர்றது இல்ல சார் ஒரு. உங்களுக்கா? ஆமா சார். சரி, அதாவது விந்து வெளியேறும் போது உங்களுக்கு முழுமையா அடைஞ்ச ஒரு திருப்தி இல்லாம இருக்கீங்க. ஆமா சார். ஆமா சார். விந்து வெளியே வந்தோடனே நம்ம சந்தோஷமா இருந்துட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி உங்களுக்கு இல்ல. ஆமா சார். ஆமா சார். சீக்கிரமா விந்து வெளியே வருதா? இல்ல பரவாயில்ல சார், ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இப்போ இருக்கு. சரி, சுகர் பிபி ஏதாவது உடம்புல இருக்கா? இல்ல சார், சுகர் பிபி ஸ்மோக் ட்ரிங்க் ஏதாவது இருக்கா? இல்ல சார், எதுவும் இல்ல சார். இந்த ஒரு சரி, பழக்கம் அப்ப ஆரோக்கியமா தான் இருக்கீங்க. இருந்தாலும் மனசுதான் காரணம். 3 மந்த்துக்கு ஒன் டைம் உங்க மேடம் கூட நீங்க இருக்கும்போது உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதால மாஸ்டர்பேஷன் பண்றீங்க. ஆமா சார். ஒரு சிலர்லாம் வந்து 3 மந்த் இல்ல 6 மந்த்ஸ் வரைக்கும் கண்ட்ரோலா இருக்காங்க. சரி சார். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கு திடீர்னு பிரசவம். பிரசவம் பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பிறந்த உடனே மினிமம் ஒரு 3 மந்த் வந்து டாக்டர் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணக்கூடாது சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஆண்கள் வந்து தவறான வழிக்கு போறது இல்ல பெரும்பாலும். ஆமா சார். மனசுதான் கட்டுப்படுத்தணும். ஆமா சார், நான் எந்த தவறான பாதைக்கு நீங்க மாஸ்டர்பேஷன் அடிக்கடி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது வரக்கூடிய டைமிங் பாத்தீங்கன்னா குயிக் டைம் சமன். ஓ சரி சார். அதாவது மனைவியோட சேரும் போது பாத்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓ சரி. மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது நீங்க பண்ணீங்கன்னா ஸ்டார்ட்டா வந்துடும் விந்து. ஓ சரி. அது உங்க மனைவிட்ட நீங்க இருக்கும்போது அதே பழக்கத்துக்கு ஸ்டார்ட்டா வந்துடும், அவங்களுக்கு திருப்தி இல்லாம போயிடும். ஓ சரி சார். அதனால வந்து முடிந்த வரை மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா. சரி சார். நீங்க ஒரு இப்போ அந்த கோயிலெல்லாம் போவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போறது, இந்த பழனிமலைக்கு போறது, சில பாத்தீங்கன்னா வந்து மாலை போட்டுக்குவாங்க. ஆமா சார். ஆமா. ஒரு மண்டலம் 2 மண்டலம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் எல்லாம் பண்ணுவாங்க, கைப்பழக்கம் பண்ணுவாங்க. சரி சார். இந்த மாலை அணிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து விடுபடுவாங்க. ஆமா சார். அது விடுபடுறதுக்கு ஒரே காரணம் கடவுள். நம்ம மாலை போட்டு இருக்கோம், அது பண்ணக்கூடாது, அது தவறு அப்படின்னு நம்ம உணரும் போது அந்த கை வந்து அங்க போறதே கிடையாது. ஆமா சார். அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லையா? ஆமா சார். ஆமா சார். அதுதான் மெயின். நம்ம செய்யறது தவறு அப்படின்னு நினைத்தால் நீங்க கண்டிப்பா அது விடுபடலாம். சரி சார். இது கை பழக்கத்தை நிறுத்தத்துக்கு மருந்து கொடுங்க அப்படின்னா மருந்து கிடையாது. ஓ சரி சார். மனசுதான் காரணம். சரி. நீ கை பழக்கத்தை நிறுத்தத்துக்கு மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செக்ஸுடைய குறைபாடுகள் வர ஆரம்பிக்கும். அதால வந்து மனதளவுல வந்து மாஸ்டர்பேஷனை தயவு செய்து பண்ணாதீங்க. சரி சார். இன்னும் இருக்கிற காலத்துக்கு உங்க மனைவியோட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. சரி சார். முடிஞ்ச வரைக்கும் மனசை கட்டுப்படுத்துங்க. அதுதான் உதாரணம் சொன்னேன். இப்போ ஒருத்தர் மாலை, ஒரு தெய்வ பக்தி உள்ளவர் ஒருத்தர் மாலை அணிஞ்சாரு அப்படின்னா ஒரு ரெகுலரா கைப்பழக்கம் பண்ணிட்டு வரவர் மாலை போட்டோன்னா ஒரு 2 மாசத்துக்கு பண்ணாமே இருப்பாரு. அப்ப ரெகுலரா பண்றவரு மாலை அணிஞ்சவன பண்ணாம இருக்கிறாருன்னா அவர் மனசு கட்டுப்பாடுக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப மனசை கட்டுப்படுத்த முடியும். சரி சார். ஓகேவா? ஓகே சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. அதாவது இவருடைய குறைகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். மனைவி வந்து ரெகுலராக வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. மனைவி இருக்கும்போது வந்து அவர் நல்லா ஜாலியாக இருக்காரு. மனைவி ஒரு 3 மாதம் ஊருக்கு போயிடுறாங்க. அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடுது. அந்த ப்ராப்ளத்துக்கு எலெக்ஷன் ப்ராப்ளம், அதான் மூடு வந்துடுது. அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் மாஸ்டர்பேஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நிறையா இந்த தமிழ்நாட்டில் நிறைய நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டாக்டருங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டாக்டருங்க நல்லா பண்ணுங்க அப்போதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிற டாக்டரு நிறைய பேஷண்ட்டை வர வச்சிடுறாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா பண்ண வேணாம்னு சொல்கிற டாக்டர்கிட்ட பேஷண்ட்டே கிடையாது. நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா பண்ணுங்க அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை வர வச்சுக்கிறது. ராங் கைடன்ஸ். இது வந்து தவறான முறை. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். என்ன கவுன்சிலிங் கொடுக்குறோம்னா, தம்பி வராப்புல, என்ன தம்பி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறோம். நான் வந்து நல்லா தான் சார் இருந்தேன், எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக தான் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் ஆரோக்கியமாகவும் இருந்தேன். என் நண்பன் வந்து கைப்பழக்கத்தை கற்றுக் கொடுத்தான். நான் அந்த கைப்பழக்கம் ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு வந்து கை கால் அசதி, சோர்வு, உடம்பு மெலிவு, கண்ணை ஒட்டி போகுது, கண்ணெல்லாம் உள்ளே போயிடுது, சிறுநீரில் விந்து வெளியாகுது, என்னால் ஒரு பெண்ணை நினைச்சா கூட கட்டி பிடிச்சாலே லீக் ஆயிடுதுன்றான். அதுக்கு முன்னே அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. எது மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுக்கு முன்னே நல்லா இருந்தாப்புல, மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பித்த உடனே இத்தனை விதமான ப்ராப்ளம் வருது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பசங்க கிட்ட, அப்போ அந்த பழக்கத்தை நீ விடு அப்படின்னு நம்ம சொல்லி அட்வைஸ் பண்ணுறோம். அந்த பையனும் அதே மாதிரி அந்த பழக்கத்தை விட்டுட்டு மறுபடியும் ஒரு 6 மாதம் வரும்போது இப்போ நான் நல்லா இருக்கேன்றான். அப்போ எது காரணம்? மாஸ்டர்பேஷன்ற ஒரு பழக்கம் கெடுதல் தான். ஒரு உறவு என்பது ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ளதான்.
கைக்கு வந்து உறவு கிடையாது, பெண் உறுப்புக்கு தான் ஆண் உறுப்பு. இதுதான் வந்து இயற்கை நீதி. இது நிறைய பேர் தப்பாக பயன்படுத்துறதால ஆண்மை இழந்து நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டு செலவு பண்ணி சிகிச்சை மேற்கொண்டு தன்னுடைய ஆண்மை போயிடுச்சுன்னு சொல்லி பெரிய செலவு அதிகமாக பண்ணுறாங்க. இதுலேருந்து விடுபடணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேடம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷகீலா.